வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொத்திக் நாவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடுவில், அதாவது வாசகர்களுக்கு நடுவில் இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் மிடிவல் டைம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மேலே ஒரு ஆவல் வந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை திரும்பி நம்ம வாழ முடியாது. அதை நம்ம நாவல்கள் மூலமாக தான் படிக்க முடியுன்றதுனால இந்த புது வகையான ஒரு சூடோ கொத்திக் காசல்ஸ் அண்ட் ரூயின்ஸ், அதாவது பாழடைஞ்ச ஒரு மாளிகை, பாழடைஞ்ச ஒரு அரண்மனை, இல்லை பேலட்ஸ் லெஜெட்ஸ்லாம் படித்த மாதிரி அந்த ஏன்ஷியன்ட் டிஸ்கிரிப்ஷனோடு வரக்கூடிய ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும். இது வாசகர்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி, ஒரு வயலண்ட் எமோஷன், அதே மாதிரி ஒரு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல என்ன நேரம்னே சொல்ல முடியாத ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக, அங்கே கோஸ்ட் இருக்கும், போர்ட்டன்ஸ் இருக்கும், ஒரு டீமன்ஸ் அரக்கர்களுடைய அற்றுழியெல்லாம் அங்கே நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா கொத்திக் நாவலில் ரொமான்டிக் லவ் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பார். அவர் எப்படின்னா எப்போதுமே என்னத்தை நம்ம செய்யலாம், என்ன ஒரு அந்த ஹீரோயினுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வில்லனாக இருப்பார். அந்த ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட்டாக பயங்கரமான ஒரு அழகோட நம்மளை யார் காப்பாற்ற போகிறா, அவங்க காதலர் அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு அந்த இடத்துல வாழற ஒருத்தங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காசல் ஒரு இருண்டு போன யாருமே வராத ஒரு இடத்துல, அதில் நிறைய ரகசிய பாதையெல்லாம் இருக்கும், ரகசிய அறைகள்லாம் இருக்கும். அங்கே நிறைய சூப்பர் நேச்சுரல் இவெண்ட்ஸ்லாம் நடக்கும், நிறைய ஃபிசிக்கல் வயலன்ஸு, மென்டல் ஆங்குவிஷ்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் கொத்திக் நாவலோடைய ஒரு தீமேட்டிக் ஸ்ட்ரக்சர். இதோடு இல்லாமல் இயற்கையை பார்த்திங்கன்னா ஒரு வைல்டாக டெசலேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மெலன்கலியும் அதில் இருக்கும். இது எப்படின்னா இந்த கொத்திக் நாவல் அதுக்கு முன்னாடி இருந்த ரேஷ்னல் அண்ட் ரியலிஸ்டிக் ரீடுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்னே சொல்லலாம். முதல்ல கொத்திக் நாவலை எழுதுனது ஹொரேஸ் வால்போல். அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் த கொத்திக் நாவல்னு சொல்கிறாங்க. 1764 அவருடைய த காசல் ஆஃப் உட்ராண்டோ தான் இந்த ட்ரெண்டை செட் பண்ணிச்சு. அவருடைய நாவலில் அந்த மிடிவல் செட்டிங்கில் வச்சு தான் அவர் எழுதுவார். அதில் டெத் இருக்கும், மர்டர், இன்ட்ரிக், வில்லனி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்சியர் சிம்பிளாக இருக்கும். கடைசியில் ஒரு கோஸ்ட் எல்லாத்தையுமே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அவரை தொடர்ந்து ஆன் ராட்கிளிஃப் நிறைய கொத்திக் நாவல்ஸ் எழுதினாங்க. அவங்களுடைய முக்கியமான படைப்புன்னு பார்த்தீங்கன்னா த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடால்ஃபோ. இது 1794 பப்ளிஷ் ஆச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காசல் ஆஃப் உடால்ஃபோ, அதில் ஸ்லைடிங் பேனல்ஸ் இருக்கும், சீக்ரெட் பேசேஜஸ், சூப்பர் நேச்சுரல் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். இன்னொரு முக்கியமான அவங்களுடைய நாவல் எதுன்னா த இட்டாலியன். அவங்க எப்படின்னா ஒரு டெரர் உண்டு பண்ணுவாங்க. மனசுக்குள்ளே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வரும். சூப்பர் நேச்சுரல் எவெண்ட்ஸ் மாதிரியே காமிச்சிட்டு கடைசியில் எல்லாமே நேச்சுரல் எவெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி அவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கொத்திக் நாவலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.